ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரிட்டர்ன்ஸ். தேர்ரிக்கே இவரோட பிளாஸ்ட் படம் இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல அபிராமி, விவேக் பிரசன்னா, பிரீத்தி முகுந்தன், அர்ஜுன் சிதம்பரம் இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கேஜிஎஃப் படத்துக்கு மியூசிக் பண்ண ரவி பஸ்ரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டெபியூட் டைரக்டர் சுபாஷ் கே ராஜ் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரியை ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனி ஒரு கிராமத்தை பிளான் பண்ணி அழிக்க முடிவு பண்றாங்க. அந்த விஷயத்துல தெரியாத்தனமா பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தா ஃபேமிலி இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இந்த ஃபேமிலி அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே சொல்லலாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸுங்க. 1 இல்லை 2 இல்லை ஒரு 8 ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்கு. ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அதை காப்பாற்ற எப்பயுமே ஒரு ஹீரோ தான் வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதை தடுக்க பெண்களும் வரலாம், பெண்களுக்கும் பவர் இருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த பிளாஸ்ட்டுங்க. நம்ம அபிராமியும் சரி, பிரீத்தி முகுந்தனும் சரி, இவங்க எல்லாருமே இந்த படத்தில் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. அதுவும் பிரீத்தி முகுந்தனோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நீங்கள் படத்தை விட்டு வெளியே வரப்ப மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரோ முடிச்ச விதம், அதுல இருந்த சஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் எக்கச்சக்கமான வில்லன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. அர்ஜுன் சிதம்பரம் அப்படின்ற ஒருத்தர் வில்லனா நடிச்சிருப்பார். அவரோட கேரக்டர் கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. எழுதின விதமும் நல்லா இருந்தது. வில்லனாவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட பேக் போனே ரவி பிஸ்ரு மியூசிக் டைரக்டருங்க. படம் எங்கெங்கெல்லாம் ஸ்லோவாக போகுதோ அப்போட மியூசிக் தான் பார்த்தீங்கன்னா படத்தை தாங்கி பிடிக்குதுன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணது மார்க்கோ படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாருங்க. அதில் என்ன வைப் இருந்ததோ அதே வைப்பை இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே இருந்து தேட்டரில் பார்க்குறப்ப. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலுமே இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பல இடத்துல யோசிப்பீங்க. எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. கமர்ஷியல் படத்தில் லாஜிக் மிஸ்டேக் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தால் பார்க்குற ஆடியன்ஸ் பாவம்ல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்ட்டாக வந்திருக்குன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, ஓப்பனிங் நல்லா இருந்தது, இன்ட்ரோ நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த வீக்கெண்டு ஃபேமிலியோட ஏதாவது படத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் இந்த பிளாஸ்ட் படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 2.9 தருவாங்க. எனக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு டைம் பாஸ் ஆகலன்னு இந்த ரிவ்யூவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பட்டா